குறள் கூறும் அறம். அடக்கம் உடைமை பார்த்து வருகிறோம். நேற்றைய பதிவில் அடக்கத்தின் மேன்மையை விதுரர் கூறியதும் அதற்கு உதாரணமாக யுதிஷ்டிரர் திகழ்ந்தமையும் அகம்பாவத்திற்கு துரியோதனனையும் மேலோட்டமாக கண்ட நாம் இப்பதிவில் அடக்கத்திற்கு கருடனின் கதையையும் அகம்பாவத்திற்கு தம்போத்பவன் என்ற அரசனை பற்றியும் காணவிருக்கிறோம். முதலில் அடக்கம் அமரருள் வீக்கும் என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு கருடனின் கதையை பார்ப்போம். ஒரு சமயம் கசியப்ப மகரிஷி என்பவர் வேள்வி ஒன்றை நடத்தினார். இவர் சப்த ரிஷிகளில் ஒருவர். இவர் அனைத்து உயிரினங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அதிதி, திதி, கத்ரு, வினதை உள்ளிட்ட தட்சனின் பல மகள்களை மணந்து தேவர்கள், அசுரர்கள், நாகர்கள், கருடன் மற்றும் பல உயிரினங்களுக்கு மூலவராக திகழ்பவர். இவர் நடத்தும் வேள்விக்கு தேவர்கள், முனிவர்கள் முதலானோர் உதவி புரிந்தனர். அவர்களில் தேவேந்திரனும் வாலகில்ய மகரிஷிகளும் சமித்துகளை கொண்டு வரும்படி கசியப்பர் நியமித்தார். இந்திரன் அதிக சக்தியுள்ளவன் ஆகையால் மலை போல சமித்து கட்டுகளை எடுத்துக்கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தான். வாலகில்ய மகரிஷிகள் பாரம் தாங்காமல் உடல் குன்றி நீர் நிறைந்த ஒரு மாட்டு குளம்பு அடியை தாண்ட முடியாமல் தவித்தனர். இந்த வாலகில்ய மகரிஷிகள் கட்டை விரலின் அளவேயான மிகச்சிறிய உருவம் கொண்டவர்கள். எண்ணிக்கையில் ஆயிரக்கணக்கில் உள்ளவர்கள். இவர்கள் அளப்பரிய தவ வலிமை கொண்ட ரிஷிகள். இவர்களின் உருவத்தை பார்த்து கர்வமடைந்த இந்திரன் சிரித்தபடி அவமதிக்கும் சொற்களை சொன்னபடி வேகமாக தாண்டி செல்கிறான். இதனால் துன்புற்ற அந்த மகரிஷிகள் இந்திரனுக்கு அச்சத்தை விளைவிக்கக்கூடிய வேள்வியை செய்ய ஆரம்பித்தனர். மற்றொரு இந்திரன் எல்லா தேவர்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நினைத்ததோடு இந்திரனை காட்டிலும் 100 மடங்கு அதிக சக்தியுள்ளவனாக இருக்க வேண்டுமென எண்ணி யாகம் செய்தனர். அம்மகரிஷிகள் செய்யும் யாகத்தை அறிந்த இந்திரன் மிகவும் வருந்தினான். கசியப்ப மகரிஷியை சரணடைந்தான். தான் செய்த தவறை பொறுத்து கொள்ளும்படியும் தன்னை ரட்சிக்க வேண்டுமெனவும் பிரார்த்தித்தான். கசியப்பரும் வாலகில்ய மகரிஷிகளிடம் சென்று அவர்களை சமாதானப்படுத்தி அவர்கள் செய்யும் யாகத்தில் உண்டாகக்கூடிய புருஷன் பட்சிகளுக்கு இந்திரனாக இருக்கட்டும் என்று வேண்ட அவர்கள் அந்த வேள்வியின் பயனை கசியப்பரிடம் தர அவரின் புத்திரனாக உண்டானவனே கருடன். கருட பிறப்பின் சுருக்கம் இது. இவனின் தாய் வினதை என்பவள். ஒரு சமயம் கருடனின் தாயான வினதை தன் சகோதரியான கத்ருவுக்கு அடிமையாக இருக்க நேர்ந்தது. அது ஒரு தனி கதை. அது இங்கு அவசியமில்லை என்பதால் கூறப்படவில்லை. கத்ருவின் புதல்வர்கள் நாகர்கள் ஆவர்கள். தன் தாயை அடிமைத்தளத்திலிருந்து மீட்க கருடன் தேவலோகம் சென்று அமிர்தம் கொண்டு வர ஏவப்பட்டார். கருடனும் தேவலோகம் செல்கிறார். இவர் எத்தகையவர்? பராக்கிரமம் உடையவர். மனதுக்கும் வாயுவுக்கும் ஒப்பான வேகமுடையவர். மலைச்சிகரம் போன்றவர். சிந்தனைக்கு அப்பாற்பட்டவர். மகாசக்தி உள்ளவர். கடல் நீரை வற்ற செய்கிறவர். அப்படிப்பட்டவர் அமிர்தத்தை காவல் காக்கும் பௌமன் என்பவரோடு சண்டையிடுகிறார். அதிக பலமுள்ள கருடனை கண்டு தேவர்கள் நடுங்கினர். என்றாலும் 4 பக்கமும் சூழ்ந்து கொண்டு கருடனை தாக்குகின்றனர். கருடனோ தன்னுடைய பல பராக்கிரமத்தினால் சிறகுகளினாலும் மார்பினாலும் தேவர்களை 4 புறமும் அடித்து தள்ளினர். பிறகு அமுதத்தை எடுக்க செல்ல அங்கு அமிர்தத்தை சுற்றிலும் தீ ஜுவாலையை கண்டு தன் சக்தியினால் 8100 வாய்களை எடுத்துக்கொண்டு நதிகளை நோக்கி பறக்கிறார். நீரை வாய்களில் நிரப்பிக்கொண்டு மீண்டும் தேவலோகம் வந்து தீயை அணைத்து சிறிய உருவம் எடுத்து காவல் காக்கும் 2 பாம்புகளின் கண்களில் மண்ணை தூவி அமிர்த கலசம் எடுத்துக்கொண்டு தாயின் அடிமைத்தளத்தை நீக்க விரைந்து அந்த அமிர்தத்தை தான் பருகாமல் தன் தாய்க்காக எடுத்துக்கொண்டு வர கருடனின் ஈடுபாட்டில் மகிழ்ந்த திருமால்
வழியில் கருடனுக்கு பிரசன்னமாகி வரங்கள் தருகிறார். அதன்படி கருட கொடியுடன் கருட வாகனமும் விஷ்ணுவுக்கு இருக்கும் பெருமை பெற்றார் கருடன். ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.